பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 57 முதல் 60 சங்கீதங்கள் வரை உள்ள வசனங்களை தியானிக்க செல்லும் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 57வது சங்கீதம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தஷேத் என்னும் வாத்தியத்தில் தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததான மிக்தாம் என்னும் சங்கீதம். 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை அடிப்படையாக வைத்து இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு தப்பி ஓடும் போது, கெபியிலே ஒதுங்கும் போது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்மா அண்டிக் கொள்கிறது, விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் இந்த செட்டைகளிலே நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய செட்டையின் நிழலில் அடைக்கலம் தேடி வந்த தாவீதினுடைய வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இருக்கிற மனுப்பத்திற்கு இடையே கிடைக்கிறேன். பற்கள் ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. ஆண்டவரது கிருபையை எண்ணி ஆண்டவரது சமூகத்திலே அடைக்கலம் தேடி ஆண்டோட அதிகாலையிலேயே ஆண்டோட சமூகத்திலே காத்திருக்கிறதான தாவீது காலைதோறும் அவரது கிருபைகள் புதியவைகள். அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்பது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கிறது. ஆண்டவரே, உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 58வது சங்கீதத்திலே தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷேத் என்னும் வாத்தியத்திலே தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பித்ததான மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்மை உண்டாவதாக. ஆம், துன்மார்க்கர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் தாவீது ஆண்டவரை அடைக்கலமாய் தேடி ஆண்டோடைய சமூகத்திலே தன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். துன்மார்க்கர் கற்பத்தில் உறுப்புவித்தது முதல் வேதளிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள், சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே துன்மார்க்குடைய காரியங்களை குறித்து அங்கே தாவீது சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். மேன்மை உண்டாவதாக. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நாம் போய் நேரடியாக அவர்களோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவர், அந்த யுத்தத்திலே ஜெயம் அடிக்கிற தேவன். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் என்று சொல்லி ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அப்படியாய் சொல்லுவார்கள் என்பதை தாவீது சொல்லுகிறார். 59வது சங்கீதம். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின பொழுது அவன் பாடினதான சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும்
ஆண்டவருக்கு தேவன் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர். இங்கேயும் தாவீதுக்கு விரோதமாக சவுளுடைய காரியங்கள் வாய்க்காதே போயின. மகிமை உண்டாவதாக. ஆம், நான் ஆண்டவரையே அடைக்கலமாக கொண்டு ஆண்டோட வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததான தாவீது. மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரகத்தில் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி அன்று சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று சொல்லி என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனாமா இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு இந்த நிச்சயமான கிருபையின் மூலமாக இறங்கினார். அங்கே 60வது சங்கீதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே தன் விண்ணப்பங்களை தொடர்ந்து ஏறெடுக்கிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதாம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரையும் சத்துக்களை மிதித்து போடுவார். ஆம், சத்துக்களுடைய காரியங்கள் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டோட சேமத்தில் நம்ம அடைக்கலம் தேடுவோம். உன்னதனான தேவன் தாமே விடுவிக்கிற தேவனாய் மகிமைப்படுத்திய தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தமாய் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.